வணக்கம் கோவல். அதாவது இப்ப திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுல என்ன முடிவு எடுக்கணும்? எல்லாரும் சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இஸ்லாமியர்கள் பெருமளவு வாக்களிச்சாங்க. உண்மை, 100% உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் ஓட்டுல தான் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயித்தாரு, பாளையங்கோட்டை ஜெயித்தது, சேகர்பாபு ஜெயித்தாரு, செந்தில் பாலாஜி அந்த சைடு ஜெயித்தாரு, நகர் அவர் ஒத்துக்கிட்டாரு, அவரே சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் ஜெயித்தாரு. கண்டிப்பா முஸ்லீம் ஓட்டு தான். ஆனா என்னோட கேள்வி, இந்த வாக்குகள் 2029 மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் நிற்குமா, ராகுல் பிரதமருங்கிற அணிக்கு போகுமா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் இடம் பெறக்கூடிய விஜய் ராகுல் முஸ்லீம் லீக் அணிக்கு போகுமா? என்னை பொறுத்தவரை தெளிவா அந்த வாக்குகள் ராகுல் பிரதமருக்கு தான் போகும். இதுக்கு 1000 உதாரணம் சொல்லலாம். அசாமில் ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பெர்ஃப்யூம் மெர்ச்சன்ட் அஜ்மல் கான், பக்ருதீன் அஜ்மல் கான் நினைக்கிறேன், அவரே செல்வாக்கலந்து அவர் தொகுதியில் ராகுல் பின்னாடி முஸ்லீம்கள்லாம் போயிட்டாங்க. நீங்கள் அந்த ரிசல்ட் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, தெலுங்கானா எடுத்துக்கோங்க. சந்திரசேகர் ராவ் அசம்பிளியில் 35 விழுக்காடு வாக்கு எடுத்து பிரதான எதிர்கட்சியாட்டு வந்தார். ஆட்சி அதிகாரத்திலிருந்து தோத்து போனார். திரும்ப மும்முனை போட்டியில் அங்கே அரசியல் களம் வருது. 17 விழுக்காடு ஓட்டுக்கு பிரெமிஷியல் கேண்டிடேட் எல்லாம் போயிட்டாரு. அவருக்கு முழுமையா போட்ட முஸ்லீம்கள் எல்லாம் அப்படியே ரேவந்த் ரெட்டிக்கு போயிட்டாங்க. இவரும் சொல்லிதான் பார்த்தாரு, ரேவந்த் ரெட்டி மோடி கள்ள உறவு, ரேவந்த் ரெட்டி மோடி கூட்டு இது, ரேவந்த் ரெட்டி இந்துத்துவ ஆளு, ரேவந்த் ரெட்டி RSSல இருந்தவர், ரேவந்த் ரெட்டி மோடிக்கு ஆளுன்னு பேசினாரு. என்ன ரீசன்? ராகுல் பிரதமர், ரேவந்த் ரெட்டி ஒரு ரெட்டி பெரிய லோக்கல் லீடர், CM கேண்டிடேட், அப்படியே போட்டுட்டாங்க. முஸ்லீம்கள்லாம் ஒரு தொகுதி ஓவாசி தொகுதி ஹைதராபாத்னு நினைக்கிறேன், அது தவிர 17 சீட்டில் 8 சீட்டு பிஜேபிக்கு, 8 சீட்டு காங்கிரஸுக்கு. ரேவந்த் ரெட்டி யார்? ரேவந்த் ரெட்டி மோடிக்கு நெருக்கம். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க ராகுல் பிரதமர்னு அந்த ஓட்டை போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு UCG பில்ல ராகுல் விஜய் அவரு சென்ட்ரல் ரெப்ரசன்டேட்டிவ் சர்ச் கமிட்டியில் கொண்டு வந்துட்டாரு, அதை அலோவ் பண்ணிட்டாரு, இதை எதிர்க்கல அதை எதிர்க்கலன்னு சொன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ராகுல் பிரதமர்னு வரும்போது அந்த ஓட்டு ராகுல் விஜய் அந்த அலையன்ஸ், தாவேக அலையன்ஸ் தான் போகும். ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுக ஃபியூச்சரா நாளைக்கு என்ன நடக்குங்கிறதையும் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க இருக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு போட்டு ஜெயித்தாலும் மக்களவை தேர்தலில் வராதுங்கிறதுக்கு அசாமில் ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அஜ்மல் கான் உதாரணத்தையும், தென் இது தெலுங்கானாவில் சந்திரசேகர உதாரணத்தையும் நான் முன்வைக்கிறேன். இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே 2014 CM கேண்டிடேட் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆச்சு? ஒரு 27 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிய தமிழகம், நாம தான் அந்த புதிய தமிழகம் கூட்டணி வர்றதுக்கு காரணம். கனிமொழி அம்மையார் ராஜ்யசபா திமுக கேண்டிடேட் வர்றதுக்கு 2 ஓட்டு அவங்க கொடுத்தாங்க. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க 2 ஓட்டு கொடுத்தாங்க. அதனால அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. புதிய தமிழகம் கூட்டணி தாண்டி விடுதலை சிறுத்தைகள், அடுத்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், 4 கட்சி கூட்டணியில் இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து 27 விழுக்காடு வாக்கு திராவிட முன்னேற்ற கழக அணி எடுத்தது. ஆனால் ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடிஞ்சதா? அன்னைக்கு கலைஞர் தலைமையில் அது நடந்தது. அன்னைக்கும் இன்னைக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அன்னைக்கு 2 தலைவர் தான். ஒன்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், இன்னொன்று முத்தமிழறிஞர் கலைஞர், 2 பேர் தான். வேற யாரும் மாநில அளவில் பெரிய தலைவர் இன்னும் ஒரு இரட்டை விழுக்காடு வாக்குல இல்லை. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, 77 திமுக விழுந்தது எந்திரிக்கலையா, இப்போ ஏன் மீண்டும் எந்திரிக்காதா திமுகன்னு கேட்குறாங்க. உண்மை, 77 விழுந்த திமுக 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கலைஞர் தலைமையில் அது எழுச்சி அடைஞ்சது. அந்த கலைஞர் கூட 53 வயசு அன்னைக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அவரை தாண்டி இன்னொரு தலைவர் கிடையாது. அன்னைக்கு அதாவது எம்ஜிஆர் கலைஞர் பாரா சட்டமன்றத்துக்கு நிற்கல, மூப்பனார் சட்டமன்றத்துக்கு நிற்கல. பாரா மூப்பனார் தலைமைக்கு 35 விழுக்காடு ஓட்டு, 17 16 விழுக்காடு வாக்கெல்லாம் விழுந்தாலும் கூட அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பாராவும் நிற்கல, மூப்பனார் நிற்கல. ஸோ 2வது இடம் கலைஞர் வந்தார். 20 விழுக்காடு தாண்டி இன்னொரு தலைவர் இல்லை. பாரா குமரியானந்தம் பிளவில் இதாயிடுச்சு. மூப்பனார் இந்திரா காந்தி அம்மையார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில பேரம் பேசி பார்லிமெண்ட்ல அதிக சீட்டு வாங்கினா போதுங்கிற லெவலுக்கு உருவாக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. 3 தலைவர் இருக்காங்க. விஜய் 35 விழுக்காட்டில் இருக்கிறார். மு.க.ஸ்டாலின் 2வது இடத்துல தெளிவாக இருக்கிறாரு.
எடப்பாடி அணியாட்டு 2வது இடத்துல இருக்கிறார். இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. இன்னைக்குள்ள நிலைமையில சந்தர்ப்ப சூழ்நிலையில குளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டார். குளத்தூர்ல பூத் வைஸ் பாருங்க, யார் யாரெல்லாம் உங்களை காலவாரி இருக்காங்க, நீங்க நம்பினவங்க உங்களை எப்படி கழுத்தறுத்திருக்காங்க, எங்க கட்சி தான் சொன்னவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக எப்படி ஓட்ட அள்ளி தூக்கி தாவேக்காவுக்கு கேண்டிடேட்டுக்கு போட்டிருக்காங்கல்ல. நீங்க பூத் வைஸ் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் அதை வெளிப்படையா பேச விரும்பல. ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்றேன் வெளிப்படையா, அவங்களோட பிராமண சமுதாய பூத்து 4 இருக்கு. அந்த 2 பூத்துல பிராமணர்கள் உங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க சனாதானம் அது இதெல்லாம் சொல்லி ஒரு இது பண்ணும்போது பிராமண சமுதாயம் உங்க தலைமைக்கு அவங்க அடர்த்தியா உள்ள 4 பூத்துல 2 பூத்துல உங்களுக்கு மெஜாரிட்டியை கொடுத்துருக்குறாங்க. நீங்க பூத் வைஸ் பாருங்க, நாங்க பார்த்துட்டோம், நீங்களும் பாருங்க யார் யார் எந்தெந்த பூத்துல இருக்கா, உங்களுக்கு எப்படிப்பட்ட அநீதிகளும் உங்களை நம்பி எப்படி உங்களை கழுத்தறுத்திருக்காங்கிறதும் உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த சிச்சுவேஷன்ல நான் இதை ஏன் அழுத்தி ஆழமா சொல்றோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்குது. எடப்பாடியில வெள்ளாள கவுண்டர்களும் வன்னியர்களும் அவருக்கு பெரிய அளவில் ஓட்டு போட்டுட்டாங்க. அப்போ உங்களுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்குது. அப்போ நீங்க இந்த சிச்சுவேஷன்ல அடுத்த களத்துல நிற்கும் போது அவர் பேக்கிங் கம்யூனிட்டியில நிற்பார். இப்ப நீங்க ஒரு கட்டமைப்பையும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது மாதிரியும் அதிமுக இல்ல திமுகவுக்கும் தாவேக்கா தான் போட்டின்னு ஒரு பொய்யான ஒரு பரப்புரை கட்டமைப்பு இங்க உருவாக்கப்படுது. உண்மை நிலைமை அது இல்லை. இங்க மும்முனை போட்டி தான் இங்க நடக்கிறது, மும்முனை போட்டி தான். விஜய் அகடா இருக்கிறார். அதை நீங்க ஒரு தடவை விழுந்திருக்கு, இது ஒன் டைம் ஓட்டுன்னு எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்? இந்த ஓட்டு நிலைச்சுக்கிட்டேன்னா தோல்விதானே வரும் உங்களுக்கு. நீங்க இந்த வாக்கு வங்கியை வச்சு 35+ கூட்டணி கட்சி தாவேக்காவை எப்படி நீங்க எதிர்கொள்ள முடியும்? இதுதான் கலைஞர் மதுரை மாநகராட்சி தேர்தல் முடிஞ்சதுமே தெளிவா சொன்னார். திமுக 2வது இடம், காங்கிரஸ் 3வது இடம், 2, 3 சேர்ந்தா ஒன்ன தோக்கடிச்சிடலாம். இப்பவும் அதுதான் நிலைமை. 2, 3 சேர்ந்தாதான் ஒன்ன தோக்கடிக்க முடியும். இதுதான் யதார்த்த சூழ்நிலை. நீங்க அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே திட்டமிட்டு உள்நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய ஒன்னா தான் நான் பார்க்கிறேன்.